இறைவனை நோக்கி மன்றாடுவோம். என்னை அல்லாமல் உங்களாலே ஒன்று செய்து கொள்ள முடியாது என்று சொல்லி போன எங்கள் இறைமகனார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த வேளையிலும் கூட உம்முடைய சகாயத்தை நாடினவர்களாக நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. நீர் எங்கள் வாழ்க்கையை பக்குவப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் மன்றாடுகிறோம். இதை நாங்கள் கேட்டு மகிழ, இதை நாங்கள் பாடி மகிழ, இதை சிந்தித்து இன்புற, எல்லாவற்றுக்கும் மேலாக கேட்டவைகளை நாங்கள் கடைபிடித்து ஒழுக, உமக்கு பிரியம் உண்டாக வாழ எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். செய்வார், நேர்வழி நடத்துவார், நேர்த்தியான பங்கு தருவார், நேசமாய் பாதுகாப்பார். நேர்த்திய செய்வார், நேர்வழி நடத்துவார், நேர்த்தியான பங்கு தருவார், நேசமாய் பாதுகாப்பார். என் இயேசு எல்லாம் இயேசு, என் இயேசு எல்லாம் இயேசு, என் இயேசு எல்லாம் இயேசு, என் இயேசு எல்லாம் இயேசு. காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய், காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய். வாய்க்காலை வெட்டிடுவாய், தண்ணீரை நீ காண்பாய். வாய்க்காலை வெட்டிடுவாய், தண்ணீரை நீ காண்பாய். என் இயேசு எல்லாம் இயேசு, என் இயேசு எல்லாம் இயேசு, என் இயேசு எல்லாம் இயேசு, என் இயேசு எல்லாம் இயேசு. நேர்த்திய செய்வார், நேர்வழி நடத்துவார், நேர்த்தியான பங்கு தருவார், நேசமாய் பாதுகாப்பார். துதித்து பாடிடுவாய், மகிழ்ந்து களி கூறுவாய். துதித்து பாடிடுவாய், நீ மகிழ்ந்து களி கூறுவாய். வாழ்ந்து சுகித்திருப்பாய், சமாதானமாயிருப்பாய். வாழ்ந்து சுகித்திருப்பாய், நீ சமாதானமாயிருப்பாய். என் இயேசு எல்லாம் இயேசு, என் இயேசு எல்லாம் இயேசு, என் இயேசு எல்லாம் இயேசு, என் இயேசு எல்லாம் இயேசு. நேர்த்திய செய்வார், நேர்வழி நடத்துவார், நேர்த்தியான பங்கு தருவார், நேசமாய் பாதுகாப்பார்.
கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த இன்னிசை நட்சத்திர நிகழ்ச்சியை பார்க்கின்ற உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சி மூலமாக ஆசீர்வாதம் பெற்றோர், அற்புதம் பெற்றோர் அநேகர். உடைந்து போன உள்ளங்களின் காயங்களை கட்டும்படியாக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் எடுத்து தொகுத்து நாங்கள் உங்களுக்கு வழங்குகின்றோம். உங்களுடைய பணம் எங்களுக்கு பெரிதல்ல, உங்களுடைய ஜெபமே எங்களுக்கு முக்கியம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டிக் கொண்டான். அப்பொழுது சிறையிருப்பை மாற்றின தேவன் உங்களுடைய சிறையிருப்பை மாற்ற வல்லவராய் இருக்கின்றார். பாருங்கள், அழகாக பிரதர் ஜார்ஜ் அவருடைய குழுவினர் பாடினார்கள். நேர்த்தியாய் செய்வார், நேர்வழியில் நடத்துவார், நேர்த்தியான பங்கு தருவார், நேசமாய் பாதுகாப்பார். பாருங்கள், செய்வார், நடத்துவார், பங்கு தருவார், பாதுகாப்பார் என்று சொல்லி அந்த வாக்குத்தத்தங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே பலிக்க தேவன் உதவி செய்வாராக. சங்கீதம் 73 சங்கீதம் 23 வசனத்திலே, நான் எப்போது உம்மோடு இருக்கிறேன், உம்முடைய வலது கையை பிடித்து என்னை தாங்குகிறேன் என்று சொல்லுகின்றார். பாருங்கள், நான் எப்போதும் உம்மோடு இருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். நாம் ஆண்டவரோடு கூட இருந்தால் அவருடைய வலது கரம் நம்மை தாங்கும் என்று சொல்லுகின்றார். அதே சங்கீதம் 73 சங்கீதம் 25 வசனத்திலே, பரலோகத்திலே உம்மையல்லாமல் எனக்கு யார் உண்டு, பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேற விருப்பமில்லை என்று சொல்லி மிக அழகாக சங்கீதக்காரன் சொல்லுகின்றார். பாருங்கள், அதையே சங்கீதம் 73 சங்கீதம் 28 வசனத்திலே, எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம் என்று சொல்லுகின்றார். நாம் யாரை அண்டிக் கொண்டிருக்கின்றோம்? மனைவியவா, கணவனையா, பிள்ளைகளையா? தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவித்து சங்கீதக்காரன் எழுதுகின்றார். பாருங்கள், காற்று மழை காணமாட்டாய், வாய்க்காலை வெட்டிடுவாய், தண்ணீரால் நிரப்பப்படும் என்று பாடினார்கள். அதைத்தான் எலிசா தீர்க்கதரிசி 2 ராஜாக்கள் 3:17 ஊரெல்லாம் தண்ணீர் பஞ்சம், எலிசாவை தேடுகிறார்கள். எலிசா வருகின்றார், மிக அழகாக சொல்லுகின்றார், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மலையையும் காண மாட்டீர்கள், இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி அந்த ஊழியக்காரர் சொல்லுகின்றார். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்பார்க்கின்ற காரியங்கள், நீங்கள் திட்டமிடும் காரியங்கள் நடக்கவில்லையா? நடப்பது போல் தோன்றவில்லையா? உங்களுக்கு அப்படித்தான் தோன்றும். ஆனாலும் அன்றைக்கு எலிசாவின் ஜெபத்தை கேட்டு அற்புதத்தை செய்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்கள் ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்ய காத்திருக்கிறார். அதையே சங்கீதக்காரர் 107 சங்கீதம் 35 வசனத்திலே, அவர் அவாந்தர வெளியை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாகவும் மாற்றுவார் என்று சொல்லுகின்றார். மிக அழகாக சங்கீதக்காரன் சொல்லுகின்றார், அவாந்தர வெளியை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார் என்று சொல்லுகின்றார். உங்களுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை வறட்சியான நிலைமையா? பாருங்கள், நல்ல ஊற்றை போல உங்களை வாழ்க்கையை மாற்ற தேவன் காத்திருக்கின்றார். பாருங்கள், துதித்து பாடு என்று சொல்லி மிக அழகாக சொன்னார், பாடினார்கள். சங்கீதம் 71 சங்கீதம் 8 வசனத்திலே சங்கீதக்காரன் மிக அழகாக சொல்லுகின்றார், என் வாய் உமது துதியினாலும் நாள்தோறும் உமது மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக என்று சொல்லுகின்றார். பாருங்கள், சங்கீதக்காரன் எவ்வளவு அழகாக சொல்லுகின்றார். நம்முடைய வாய் எப்படி இருக்க வேண்டுமா? துதியினாலும் உமது மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக என்று சொல்லுகின்றார். நாம் எதில் நிறைவாக காணப்படுகிறோம்? யோசித்து பார்ப்போம். அதையே சங்கீதம் 71 சங்கீதம் 15 வசனத்திலே, என் வாய் நாள்தோறும் உமது நீதியை உமது ரட்சிப்பையும் சொல்லும், அவைகளின் தொகையை நான் அறிய என்று சொல்லுகின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ நன்மைகளை ஆண்டவர் செய்தாலும் நாம் மறந்து விடுகின்றோம். ஒரு சில காரியங்கள் தாமதமாக கிடைத்தால் நாம் என்ன சொல்லுகின்றோம்? ஆண்டவரே, என்ன ஆண்டவரே என்று சொல்லி புலம்புகிறோம் அல்லவா? ஒரு ஊழியர் இந்த விதமாக சொன்னார், சங்கீதத்திலே 150 சங்கீதங்கள் உண்டு, ஆனால் புலம்பல், எரேமியாவின் புலம்பல் 5 அதிகாரம். நாம் சங்கீதமாக இருக்கின்றோமா, புலம்பலாக இருக்கின்றோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். துதித்து பாட வேண்டும் என்று சொல்லுகின்றார்.
சங்கீதம் 146 சங்கீதம் 2ஆம் வசனத்திலே நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லுகின்றார். பாலகர் மட்டுமல்ல, வயதானவர்களும் கூட ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றார். நீங்கள் தேவனை துதிக்க துதிக்க நீர் பாயும் தோட்டத்தை போல உங்களை மாற்றுவார். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு பிறப்பதற்கு சுமார் 600 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஏசாயா மிக அழகான வாக்குத்தத்தம் சொல்லி இருக்கின்றார். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். மற்றவர்களுக்கு நீங்கள் உதவும் பாத்திரமாக உங்களை எடுத்து பயன்படுத்துவார். ஏனென்று சொன்னால் மக்கள் மிகவும் கஷ்டப்படுகின்ற நேரங்களில் ஆண்டவர் உங்களை உதவி செய்ய இந்த உலகத்திலே வைத்திருக்கின்றார். நான் வேடிக்கையாக சொல்லுவேன், ஒரு மரம் இருக்கிறது என்று சொன்னால் மரம் நிழல் தருகின்றது, அறுத்தால் நிலை ஜன்னலுக்கு பயன்படுகிறது. பேசாது நடக்காது பேசுகின்ற நடக்கின்ற நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை துதித்து அநேகம் பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியை பார்த்தவங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நீடிய பொறுமையாக இருந்து ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட யோபு வாழ்க்கை வரலாறு. மாமியாரோடு ஒட்டி கொண்டு உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் என்று சொல்லி ஆண்டவருடைய சந்ததியை பெற்றெடுத்த ரூத்து வாழ்க்கை வரலாறு. பாதை தவறி போய் மீண்டுமாய் வந்த யோனா வாழ்க்கை வரலாறு. பரபாஸ் வாழ்க்கை வரலாறு. மிஷேல் ஸ்வார்ட்ஸ், ராக்லண்ட் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை குறைந்த செலவிலே 20 பேரை கொண்டு உங்கள் பகுதியிலே வந்து நடத்த காத்திருக்கின்றோம். சங்கீதக்காரன் சொல்லுமா போல என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்தோடைய நாமத்தை உயர்த்துவோமாக என்று சொன்ன வேத வசனத்தின்படி ஆண்டவரை உயர்த்த எங்களை அழைத்து இந்த ஊழியத்தை செய்ய உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்த உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சி மூலமாக ஆசீர்வாதம் பெற்றோர், அற்புதம் பெற்றோர் அநேகர் நல்ல ஜெபத்தை கேட்டு பிற்பாடு அழைத்தால் தனித்தனியாக ஜெபிக்க காத்திருக்கின்றேன். நன்றி.